நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். செல்ஃபோன் வாங்குன உடனேயே ஒரு 15, 20 ஆப் அதில டிஃபால்ட்டா இருக்கும். அந்த ஆப் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபோன் கம்பெனியே குடுக்குறது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கூட சில டிஃபால்ட் ஆப் இருக்குது. இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அந்த டிஃபால்ட் ஆப் ரொம்ப ப்ளே பண்ணுதா? இல்லைன்னா நம்மளே சூஸ் பண்ண ஆப்ஸ் ப்ளே பண்ணுதா? அப்படிங்கிறது தான். நம்மளோட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நம்ம எடுக்கிறது இல்ல. அதுவாவே நடக்கிறது. இந்த ஒரு கேள்விய நம்ம வந்து அடிக்கடி கேட்கணும். இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை நான் முடிவு பண்ணதா? இல்லைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அத நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனா? அப்படின்னு. கோவப்படுறது, நம்ம வேணும்னு கோவப்படணும்னு கோவத்த கிரியேட் பண்ணி கோவப்படுறோமா? இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க பேசுற அந்த வார்த்தையினால நம்ம வந்து நம்மளையே அறியாம கோவப்படுறோமா? இதான் அந்த வித்தியாசம். கோவப்படுறதா இருக்கட்டும், அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், ஒருத்தங்க மேல வந்து நமக்கு வெறுப்பு வர்றதா இருக்கட்டும், ஒரு உதவி செய்றதா இருக்கட்டும், நம்ம வேலைய நல்லா செய்றதா இருக்கட்டும், நம்ம வேலைய செய்யாம இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு லேட்டா போறதா இருக்கட்டும். அப்ப நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப க்ளோஸா கவனிச்சா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த வாழ்க்கைய நான் வாழல. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நான் அது கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்னோட ஆச்சாரியா வந்து குருகுலத்தில அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "ஸ்ட்ரா இன் த ரிவர்" அப்படின்னுவாரு. ஒரு வைக்கோல வந்து ஆத்துல போட்டோம்னா, அந்த வைக்கோல் வந்து எந்த திசையில போகும்? டவுட்டே இல்ல. ஆறு எந்த பக்கம் போதோ, அந்த பக்கம் அந்த வைக்கோலும் போகும். அப்ப ஒரு ஸ்ட்ரா வந்து எப்படி ஒரு ரிவர்ல வந்து வித்தவுட் எனி இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அந்த ரிவர் போற ஃப்ளோலயே அதுவே ஓடுமோ, அதே மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கையுமே இருக்குது. நம்ம என்ன வேணா வளர்ந்துருக்கலாம், என்ன வேணா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், என்ன வேணா படிச்சிருக்கலாம், என்ன வேணா ஒரு குடும்பத்தில வாழ்ந்திருக்கலாம், பெரிய குடும்பத்தில வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா, நம்ம இந்த இடத்துல கனெக்ட் ஆகலைன்னா, சுத்தி இருக்கிறவங்க, சமுதாயம், நம்மளுடைய இன்னபிலிட்டீஸ், நம்மளோட சோம்பேறித்தனமா இருக்கலாம், நம்மளுடைய திறமை இல்லாத தன்மையா இருக்கலாம், நம்மளோட புத்தி கூர்மை இல்லாம இருக்கக்கூடிய முடிவெடுக்க தெரியாத ஒரு குழப்ப நிலையா இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட வாழ்க்கைய முடிவெடுக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம முடிவெடுக்க மாட்டோம். சூழ்நிலைகள் நம்மள முடிவெடுக்க வைக்கும். நம்ம அந்த சூழ்நிலை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம தலைவணங்கி, நம்மளோட வாழ்க்கைய அதுக்கு பலி குடுத்துருவோம். அப்ப இதில கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, "டூ யூ லிவ் யுவர் லைஃப் ஆர் யூ ஆர் ஃபோர்ஸ்டு டூ லிவ் யுவர் லைஃப்?" நீங்க உங்க வாழ்க்கைய முடிவெடுத்து வாழ்றீங்களா? இல்லைன்னா உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு அடிபணிஞ்சு உங்களோட முடிவுகள நீங்க எடுக்காம நடக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த கேள்விய நம்ம கண்டிப்பா ஆழமா யோசிக்கணும். இதான் வந்து முதல் சாட்டர்டே கொஸ்டின் டே. அதனால நான் வந்து இத பத்தின ஒரு சின்ன ஒரு இன்சைட் குடுத்துர்றேன். நம்ம வந்து மண்டே வந்து ஸ்டோரி கதைய ஒரு ஒரு கதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். டியூஸ்டே வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹீரோன்னா ஃபிலிம் ஹீரோ இல்ல, வாழ்க்கையில நிஜமான ஹீரோ. 3வது வெட்னஸ்டே. வெட்னஸ்டே வந்து நம்ம வந்து ஒரு குரோத் ஹேக் பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு ரகசியம் கத்துக்க முடியுமா? நம்ம வாழ்க்கைய வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு, ஸ்கில் டெவலப்மென்ட் பண்றதுக்கு, நாலெட்ஜ் வைஸா ஏதாவது நம்ம கத்துக்க முடியுமா? 4த் வந்து தர்ஸ்டே. தர்ஸ்டே வந்து நம்ம ஒரு மூவி அப்படி இல்லைன்னா ஒரு புக்க பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஃப்ரைடே வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட வாழ்க்கையில அந்த வாரம் நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் கர்வா இருக்கு. ஆனா, இந்த 6வது நாள் வந்து ரொம்ப வித்தியாசமான நாள். 6வது நாள்ல வந்து நம்ம கொஸ்டின் டேன்னு ஒரு கேள்விய தான் பார்க்குறோம். இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கறதில்ல. முக்கால்வாசி நம்ம பதில் பார்க்கறதில்ல. இதோட இன்டென்ஷன் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ ஆல்வேஸ் சூப்பர் இம்போஸ் ஆர் டம்ப் இன்ஃபர்மேஷன் டூ யூ. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச படிச்ச விஷயத்த எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி உங்க மண்டைய ரொப்பணுங்கிறதுக்காக நான் வரல. என்னோட இன்டென்ஷன் வந்து நம்மளோட வாழ்க்கைய ஓன் பண்ணணும். சொந்தம் கொண்டாடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு உரிமை கொண்டாடுற பழக்கம் நமக்கு இன்னொரு விஷயத்துல, பொருள்ல, செல்ஃபோன்ல, கேட்ஜெட்ல இருக்குதே ஒழிய, நம்ம வாழ்க்கை மேல இல்ல. நம்ம வாழ்க்கையில இருந்துருச்சுன்னா, நைட்டு நம்ம 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, மறுநாள் காலையில 5 மணிக்கு நம்ம அலாரம ஸ்னூஸ் பண்ண மாட்டோம். அலாரம வந்து அணைக்க மாட்டோம். ஏன் அணைக்கிறோம்னா, நமக்கு வந்து அந்த நேரத்துல தூக்கம் தான் புடிச்சிருக்குது. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நம்மால முடியல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ளேயே நம்ம வந்து நமக்கு எதிரா வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளிய வரணும்னா, வி நீட் டூ ஓன் அவர் செல்வ்ஸ். நம்ம வாழ்க்கைய எப்ப நம்ம உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கைய முன்னேத்துறதுக்கான முதல் ஸ்டெப்ப நம்மால எடுத்து வைக்க முடியும். அப்ப இந்த ஆங்கிள்ல நம்மளோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கான சில கேள்விகள் இருக்கு. அந்த மாதிரி கேள்விகள நம்ம கொஞ்சம் மனசார அமைதியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு நான் லேட்டா போயிட்டேன். ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, வேலைக்கோ. இப்ப நான் லேட்டா போயிட்டேன். ஏன் இன்னைக்கு நான் லேட்டா போனேன்? குளிச்சது லேட்டு. ஓகே. ஏன் குளிக்கிறது லேட்டு? எந்திரிச்சது லேட்டு. ஏன் இப்படி நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா தெரியும். நம்ம வேணும்னு லேட்டா வந்தோமா? இல்லன்னா நம்மால நேரத்துக்கு வரவே முடியலையா? அப்ப பல தடவ
நம்ம ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது இருக்கலாம், ஒரு நேரத்துக்கு போகாமல் இல்லாமல் இருக்கிறது இருக்கலாம், ஒருத்தங்கள்ட்ட வந்து கோவமாக கடிஞ்சு பேசுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செய்ய வேண்டிய வேலையை வந்து சொதப்பி அது இன்னும் நெகட்டிவில் போன மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கையை வந்து நம்ம கெடுக்கிற விதமாக நம்ம நடந்துக்கிட்ட ஏதாவது ஒரு ரியாக்ஷனாக இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம மூளை காரணம் இல்லை, நம்ம வேணும்னு அதை செய்யலை. நம்ம வேணும்னு செஞ்சால் அது தப்பு இல்லை, ஏன்னா அதில் வந்து நம்மளோட ஓனர்ஷிப் இருக்குது, நான் தான் அது வேணும்னு முடிவெடுத்தேன்னு. ஆனால் நம்மளால் இயலாமை காரணத்தினால நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அப்போ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அடுத்த தடவை எந்த அளவுக்கு யாரை அந்த இயலாமை பாதிக்குங்கிறது தெரியாது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க கூட நம்மளால் காயப்படலாம். அப்போ இந்த கேள்வியை வந்து நம்ம மறுபடி கேட்கணும். இந்த முடிவு நான் எடுத்தேனா, இல்லைன்னா டீஃபால்ட் அதுவாக நடக்குதா? டீஃபால்ட் இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான வார்த்தை. நம்ம வந்து ஹாய் சிரி அப்படின்னா, எஸ் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு அந்த சிரி பதில் சொல்லும். அந்த ஹாய் சிரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதில் கேள்வி சொல்லுதில்ல, என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சிரி கேட்குதில்ல. அந்த ரியாக்ஷன் வந்து டிஃபால்ட். நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? ஃபைன். அந்த ஃபைன் அப்படிங்கிறது அவங்க ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது நீங்கள் கேட்டாலும் ஃபைன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபைன்ங்கிறது வந்து மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஃபைன் சொல்லணும், ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஃபைன் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அதை வந்து யோசித்து, என்ன எப்படி இருக்கிறேன்னா இன்றைக்கி, ஓ இன்னைக்கு வயிறு சரியில்லை, இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறேன், இன்னும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஃபைன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபைன்ங்கிறது டிஃபால்ட். அப்போ பல இடத்துல நம்மளோட வாழ்க்கையே டிஃபால்ட் ஆயிடுச்சு. அவன் எப்பயும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தான்ப்பா வருவான், அவன் எப்பயுமே கடிச்சு கொதருவான்ப்பா, அவனுக்கு எப்பயுமே வந்து இன்னொருத்தங்க கஷ்டம் புரியாதுப்பா. அப்போ இந்த மாதிரி பல குணங்கள் நம்மளை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த குணங்கள்லாம் நம்ம முடிவெடுத்து நம்ம வாழ்கிறோமா, இல்லைன்னா நமக்கே தெரியாமல் டிஃபால்ட்டாக நம்ம உடம்புலேருந்து, நம்ம மனசுலேருந்து, நம்ம வாயிலேருந்து, நம்ம புத்தியிலேருந்து நடக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம முதல் சாட்டர்டே கொஷின். என்னோடய இன்டென்ஷன் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும், பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வட்டத்தை உருவாக்கணும். அதுக்கான ஒரு வேலையில் தான் நம்ம இறங்கியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் இங்கே கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட். சத்தியமாக எனக்கு தெரியல நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருக்காவது யூஸ் இருக்கா இல்லையான்னு. ஒரு வாரம் முடிய போகுது. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு மனசார உங்களுக்கு பிடிச்சதை, பிடிக்காததை, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா இல்லையான்னு தெரியும். வணக்கம்.